நோக்கி கடல் இறக்கடவுளங்கை அறவாழ்ந்து உடலனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. கண்ணன் பெருமான் கம்சாரிகளான விரோதி வர்க்கங்களை எல்லாம் தொலைத்து துவாரகையிலே தான் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வந்தான் என்று கண்ணன் பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை பரீட்சித்து மகாராஜனுக்கு சுகாச்சாரியர் சொல்லி முடிக்க பரீட்சித்து சுகரிடத்திலே கேட்கிறான். பகவான் பீஷ்மகசுதாம் ருக்மிணீம் ருஜிராணாம் ராட்சசேன உபயேம இதி ஸ்ருதம் பகவன் சோதுமிச்சாமி கிருஷ்ணஸ்யாமி ததேஜசனா யதா மாகதசால்வாதி ஜித்வா கன்யாமுபாஹரத் பிரம்மன் கிருஷ்ணகதா புண்ணியாஹ மாத்ரீஹி லோகமலாபகால கோது திருப்யேத சிண்வாரா ஸ்ருதஜ்ஞோ நித்யநூதனாஹ. ஆச்சாரியா கண்ணன் பெருமான் விதர்த்த தேசாதிபதியான பீஷ்மகன் மகளான ருக்மிணியை மாகத சால்வாதிகளையெல்லாம் வென்று ராட்சத முறையினாலே அபகரித்து புணர்ந்து திருமணம் புணர்ந்தான் என்ற செய்தி அடியே செவியுற்றிருக்கிறேன். அந்த ருக்மிணி கல்யாண வைபவத்தை தேவரீர் விஸ்தரேன அருளி செய்ய கேட்க விரும்புகிறேன். ஏன் என்றால் கிருஷ்ணகதாக புண்ணியாக கண்ணன் பெருமானுடைய திவ்ய கதைகள் புண்ணியமாக விளங்குகின்றவை, உலகங்களுடைய அழுக்கையெல்லாம் அகற்ற வல்லவை. அதற்கும் மேலே மகத்வீடு சுதிசுகாவதங்கள் காதுகளுக்கு இன்பத்தை விளைக்க வல்லதல்லவா என்று சொல்ல சுகாச்சாரியர் தொடங்குகிறார். ராஜாதி பீஷ்மகோராம விதர்பாதிபதிர் மகானே தஸ்ய பஞ்சாபவன் புத்ராஹ கன்யைகா ஜவராணா ருக்ம்யக்ரஜஹ ருக்மரதஹ ருக்மபாஹுரனந்தரஹ ருக்மகேசக ருக்மமாலி ருக்மிண்யேஷாம் சுசாசதி. விதர்ப தேசத்திலே பீஷ்மகன் என்ற மகானான ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு ருக்மி, ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மகேசன், ருக்மமாலி என்று 5 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 5 பிள்ளைகளுமே பகவானிடத்திலே துவேஷம் மிகுந்தவர்களாய் வளர்ந்து வருகிறார்கள். இந்த மகாராஜா ஒரு நாள் சிந்தனை தருகின்ற முகத்தினாய் எழுந்தருளி இருந்த வேளையிலே ராஜாவினுடைய மந்திரி கேட்கிறார், மன்னா உம்முடைய கவலைக்குரிய காரணம் யாது என்று. 5 பிள்ளைகளை சர்வேஸ்வரன் எனக்கு அளித்திருந்தாலும் செல்லமாக வளர்ப்பதற்கு ஒரு மகள் இல்லையே என்ற வருத்தம்தான் எனக்கு என்றவுடனே அமாத்தியன் சொல்லுகிறார், திருமகள் கள்வனான எம்பெருமானை நீர் விரதமிருந்து நேசித்தீரானால் எம்பெருமான் உமக்கு பெண்மகளை தந்தருள்வான் என்று சொல்ல மகாராஜாவும் லட்சுமி நாராயண விரதத்தை அனுஷ்டிக்கிறான். எம்பெருமான் இவன் எதிரே பிரத்யட்சமாகி பீஷ்மக மன்னா என்ன வரம் வேண்டி தவமிருந்தனை என்று வினவி அருள ராஜா சொல்லுகிறான், மைந்தர்கள் 5 எனக்கு ஓர் மகள் தோன்றாத வருத்தமர வாரிச மலர் மேல் தோன்றும்
செந்திரோடு ஒப்பவளாய் கற்பால் குணத்தால் புந்தினாற்றல் கவின் வடிவம் தேசின் பொலிவு மலிமகுணவட்காலும் பொற்பான் இந்திரவரம் தந்தருக என்னமாயோன் இலகிய நம்முருவரைய இயம்பினானே. சிவப்பதியே, தேவனுடைய அனுக்கிரக விசேஷத்தாலே அடியேனுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மகள் பிறவாத வருத்தம் ஆறும்படியாக எனக்கொரு மகளை தந்தருள வேணும். அந்த மகளும் எப்படி இருக்க வேணும் என்றால், செந்தாமரை மலர் மேலே செம்மாந்து விற்றிருக்கிற திருமாவளர் அணையவளாக இருக்க வேண்டும். சிறந்த அறிவுடையவளாய், சிறந்த ஆற்றல் படைத்தவளாய், 14 புவனங்களிலும் இவளுக்கு ஈடான அழகி கிடையாது என்னும்படியாக பேரழகு படைத்தவளாய், கற்பில் சிறந்தவரான ஒரு மகளை ஈந்தருள வேணும் என்று பிரார்த்திக்க, எம்பெருமானும் திருமாமகள் போன்ற ஒரு பெண்ணை யாராலும் தர முடியாது, அந்த திருமகளே உனக்கு மகளாவாய் என்று அனுக்கிரகம் பண்ணுகிறார். எம்பெருமான் திருப்பார்கடல் வருகிறார். அந்த பிராட்டியை நோக்குகிறார். விதர்ப்பராஜனுக்கு நீ மகளாவாய் என்ற வரம் தந்துவிட்டேன், நீ பீஷ்மகன் மகளாவாய் என்று சொல்ல, எம்பெருமானே உன்னுடைய பேச்சை கேட்டு சீதையாய் பிறந்து நான் பட்ட துயரங்கள் எல்லாம் போராடா. சீதையாய் பிறந்த காலத்திலே தனு ஒழித்து என் செந்தனை கரம் பிடித்து கானகத்தில் விட்டு, அதன் பிறகு ராவணன் பவனத்திலே சிறை வைத்து வந்து அனலில் விழுந்து எழுந்து வா என்று பிறகு வால்மீகி உயர் வனத்தில் விட்டு உண்மை நம்பி நான் பிறக்க மாட்டேன் என்று பராட்டி சொல்ல, பெண்ணே நீ உன்னுடைய அம்சத்தில் பாதியாய் விதர்ப்பன் மகனாவாய், பாதி அம்சத்தாலே 16,000 ராஜகுமாரிகள் ஆவாய். ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு நாயகனாக நான் உருமாறி ராமாவதாரத்திலே இழந்த இன்பங்களை எல்லாம் தருகிறேன் என்று எம்பெருமான் சொல்ல, அந்த பிராட்டி பீஷ்மகராஜனுக்கு ருக்மிணி என்ற பெயரோடு மகளாய் பிறந்து வளர்ந்து வருகிறாள். அவள் வளர்ந்து வருகையிலே பாலப்பிராயம் தொடங்கியே பகவானுடைய சிந்தனையில் இருக்கிறாள். மிக அருமையாக அனுபவிக்கிறாள். சோபஸ்துத்ய முகுந்தஸ்ய ரூபவீர்ய குணஸ்ரீயரா கிருகாகதைகி கீயமானம் தம்மேனே சதிருஷம் பதிம். இந்த பீஷ்மகனுடைய அரண்மனைக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து மகான்கள் எல்லாம் அதிதிகளாக வருவார்களாம். உணவருந்திய பிறகு எல்லாரும் கண்ணெம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபூதிகளையும் அவனுடைய லீலைகளையும் சொல்லி பொழுது கழிப்பர்களாம். இதெல்லாம் கேட்டு ருக்மிணி தேவி மணந்தால் கண்ணனையே மணப்பது என்ற எண்ணத்திற்கு வருகிறாளாம். ஒவ்வொருத்தி ஒவ்வொரு லீலையை சொல்லி அனுபவிக்கிறார்கள். அதிலே ஒருத்தி சொல்லுகிறாள், வதனே நவநீத கந்தவாளம் வஜனே கஸ்கரஜாதுரி துரீணம் நயனே புவனஸ்ருவஸ்ரயதார சரணே ஓமளதாண்டவம் குமாரம். ஒருத்தி சொல்லுகிறாள், இந்த கிருஷ்ணன் வெண்ணையை களவு கண்டான் என்று ஊரார் பிடித்து யசோதையிடம் கொண்டு வந்து விட,
அப்போது கண்ணனுடைய திருவாயிலிருந்து நாடெல்லாம் கமழும்படியான நறுமணம் புறப்படுகிறதாம். யசோதை, கண்ணா, நீ இப்படி செய்யலாமா என்று கேட்டவுடனே பகவான் சொன்ன மறு வார்த்தை, தவறே செய்யாதவனோ இவன் என்று பிரத்தியார் நம்பும்படியாக சாதுரியமான பேச்சாக இருந்ததாம். அவள் அதட்டினாளானால், நான் தவறேதும் செய்யவில்லை, இவர்கள் அனாவசியமாக என் மீது பழி சுமத்துகிறார்கள் என்று தோன்றும்படி கண்களிலே கண்ணீர் வழிய விடுகிறானாம். கால்கள் இரண்டும் நின்ற இடத்தில் நில்லாது நர்த்தனம் புரிகிறதாம். இது ஒருவன் சொல்லுவான். இன்னொருவன் சொல்லுகிறான், கைலாசோ நவநீதம் சிதிரியம் பிராஜ்யக்தவృద్ధோஷ்டதி க்ஷீரோதோபி விபீததுக்தவிரதது ஸ்மே பிரபுல்லே முகே மாத்ரா அஜீர்ணதியாதிடம் ஜகிதயா விஷ்டாஸ்மிருஷ்டக்கயா துதூவத்சத ஜீவச்சிரமிதே உக்தோவதன்னோ ஹரிஹி. ஒரு சமயம் கண்ணனும் பெருமான் யசோதையினுடைய மடியிலே படுத்திருந்து கொட்டாவி விடுகிறானாம். அப்பொழுது திறந்த அவன் வயிற்றிலே யசோதை கைலாச மலையை பார்க்கிறாளாம். என்ன எண்ணுகிறாள்? ஐயோ, இந்த குழந்தை இதுவரையிலும் அருந்தின வெண்ணெய் ஜெரிக்காமல் வயிற்றிலேயே தங்கிவிட்டதே என்று எண்ணுகிறாள். அந்த வயிற்றிலே பூலோகத்தை பார்க்கிறாள். இவன் வாரி உண்ட மண் தங்கிவிட்டதே என்று வருந்துகிறாள். திருவயிற்றிலே பார்க்கடலை நோக்குகிறாள். இவன் பருகின பாலெல்லாம் வயிற்றிலேயே தங்கிவிட்டதே. யாரு கண் பட்டதோ அவர்கள் கண்களை எரிக்க வேண்டும் என்று எண்ணி, அப்பா, நீ திருஷ்டி தோஷமற்றவனாய் ஒரு சோகமும் இன்றி பல்லாண்டு வாழ்க என்று ஆசீர்வாதம் பண்ணினாளாம். இதை ஒருவன் சொல்வான், இன்னொருத்தன் சொல்றான். ஒரு நாள் காலையிலே கண்ணனும் பெருமான் வீதியில் விளையாடுகிறானாம். அப்பொழுது யசோதை என்ன பண்ணுகிறாள்? கிருஷ்ணா கூப்பிடுறாள். என்னம்மா? தொம்படா, இப்படி எப்ப பார்த்தாலும் விளையாடுறியடா, கொஞ்சம் படியே. நம்மாத்து குழந்தைகளை சொல்ற மாதிரி கிம்படாமி. இவன் கேட்கலாம், நான் எதை படிப்பேன்னு கேட்டானா? எதை படிப்பதுன்னு கேட்கறான். நம்முடைய சாஸ்திரம் ஏடா படிக்கிறதுக்காக விஷயம் இல்லை, சாஸ்திரத்தை வாசினாலாம். கிமுக்ஞாயதே, அந்த சாஸ்திரத்தை படிப்பதாலே எதை பற்றி அறியலாம்னு கேட்கிறானா? தத்துவம், உண்மையை அறியலாம். நாள் கசிய தத்துவம், யாரை பற்றிய உண்மைன்னு கேட்டானா? விபோ, பரமாத்மாவினுடைய உண்மை நாளா? கிம் லாபம், பரமாத்மாவை பற்றி அறிவதாலே என்ன லாபம்னு கேட்டானா? முக்தி, மோட்ச லோகம் சித்திக்கும் நானா? உடனே இவன் சொல்லுகிறான், தாயே, அந்த மோட்ச லோகத்தையே உனக்கு காட்டி விடுறேன், அதுக்கப்புறம் என்ன படின்னு சொல்ல மாட்டியேன்னு வாய திறந்தானாம். சதுர்தச புவனாத்மக மண்டங்களும் அதற்கும் மேலே ஆவரண சப்தகங்களும் சேர்ந்ததான அந்த வைகுந்த வானுலகம் இவன் வயிற்றிலே சேவிக்கிறாராம். இன்னொருத்தன் சொல்றான், ஒரு நாள் விடிய காலையிலே கண்ணனும் வருவான். யசோதை முன்னால போயிருக்கிறான். ரொம்ப பவ்யமா நின்று மாதா அம்மான்னு கூட்டான். கிம் யதுநாதா, என்னடா குழந்தை? தேகி ஜசகம், அந்த பால் குடிக்கிற கிண்டி இருக்கு, அத கொஞ்சம் தாயேன்னு கேட்டானா? தாய் இப்ப எதுக்கு பாதும்
பாலை பருகுவதற்கு கேட்கிறேன் உடனே தன்னார் அது இப்ப தரமாட்டேன் கதாஸ்திவா எப்ப தருவேன் ரிஷி இருட்டு வரட்டும் தரேன் நிஷாவாக அம்மா இருட்டுன்னா என்னன்னு கேட்கிறான். எவன் இமையை திறந்தால் பகலோ எவன் இமையை மூடினால் இரவோ அந்த பராபரம் கேட்கிறான். இரவுன்னா என்னன்னு அந்த காரோதய கிருஷ்ணா எதிரிலே இருக்கிற பொருள் எப்பொழுது கண்ணுக்கு தெளிவாக விளங்கவில்லையோ அதுதான் இருட்டு. அம்மா அந்த இருட்டு வந்துடுத்துன்னா நிச்சயமா குண்டியை தருவாயா? தருகிறேன் நாள். ஆமீல்ய அட்சியுகம் நிஷாபி உபகதா தேஹீதி மது ரெண்டு கண்ணியும் மூடின்றான். அம்மா ஒரே இருட்டா இருக்கு, எந்த வஸ்து எங்க இருக்குன்னு தெரியலையே. ராத்திரி வந்துடுத்து கிண்டியை கொடுவென்று யசோதையுடைய முந்தானையை பிடித்து இழுத்தான்னு ஒருத்தன் இதை சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான் கண்ணனே மடியில போட்டு யசோதே தூங்க வைக்கிறாளாம். தூங்க வைக்கிற போது கதை சொல்றது உண்டு. கதை சொல்றதே தூங்க வைக்கிறதுக்கு தானே, புரியுதா? அப்படி தூங்க வைக்கிற போது கதை சொல்றாளாம். ராமோ நம பகூவ ராமன் ராமன் என்று ஒருவன் இருந்தான். கதை கேட்கிறான். தரவராசிதேதியும் அந்த ராமனுடைய மனைவி சீதை என்பவள் தௌ பிதுவாஜா பஞ்சவடி வனே விஹரத தமாகரது ராவணா கொங்கை வங்கூரி சொற்கொண்ட குடிய கைகாரி வரம் வேண்ட அக்கடிய துல்கட்டு மலக்கியமாவனத்தனாய் மன்னவனும் மராதுழிய குலக்குமரா நீ காடுரையப்போ என்று விடை ஒடுப்ப இருநிலத்தை வேண்டாது இன்றெடுத்ததாயரையும் இலட்சியமும் அங்கொழிந்து மயிவாயகளில் ஒழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலனணியாதே காமர்களில் விழலுடுத்தும் அங்கங்கள் அழகு மாறி மாணவருமென் நோக்கி வைதேவியின் துணையா இளங்கோவும் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்ல கலையுங்கரியும் பரிமாறும் திரியுங்காலம் கடந்து போய் பக்தியுடை குவங்கடத்தகங்கரன்னை கடந்து சித்திர ஊடத்திருப்ப சிறுகார்கை முளைந்த அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் தீர்ந்தோடி விட்டவனே ராமாவோ நின்ன பயம் என்றனை பாத்திரமே அதன் கண்ணருக்க காலானை முழவி சேனை சுமந்திரன் வசிட்டனுடன் பரத நம்பி பணிய பரத நம்பிக்கை பானுகாவை இன்று திசை கருவிடுத்த திசை கருவந்திருத்த போய் தண்டகாரணியம் புகுந்து பஞ்சவடியில் வாழ்ந்த நாளிலே கடுமையில் ஒரு விஜயர கண்ணலை மலிவற்கனாலயவல் விப்பானம்பொரு மாயமானயனுப்பமாயமானை மாயச்சற்று எம்பெருமான் வந்தான். கதை சொன்னாலாம். ராவணன் சீதையை தூக்க வந்துட்டானே, கிருஷ்ணன் மடியிலிருந்து எழுந்துன்னா சௌமித்ரே லட்சுமணா வில்லங்கே வில்லங்கே அம்புகளங்கே தசானனை தொலைத்து விடுகிறேன்னு உருவாவதார நினைவு வந்து எம்பெருமான் இங்கனம் சத்தமிட்டான் என்று ஒருவன் இந்த சரித்திரத்தை சொல்றான். அதுக்கு மேலே ஒரு கண்ணன் பெருமான் கொஞ்சம் வளர்ந்துட்டான், மாடு மேய்க்க போறான். போயிட்டு வரச்சே ஒரு ஆண் திறந்திருந்தது, திறந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டான். வெண்ணெய் பானை நிறைய இருந்தது. வெண்ணெய் எடுத்து அமுது கண்ட விழுகிறான். அந்த வீட்டு மாமி வந்துட்டாள், கிருஷ்ணன் கைய பிடிச்சிட்டாள். கஸ்துவம் பாலா குழந்தை
யாராய் பலானுஜகா நாம் கிருஷ்ணன் சொல்ல வேண்டிதானே. பலராமன் தம்பின்னா ஏன் அண்ணன் எழுக்கிறான்? பலராமன் கொஞ்சம் யோக்கியன்னு பேர் வாங்கினவன், அவன் தம்பின்னா தன்னை யோக்கியன்னு நம்புவாள்னு அண்ணாவின் பேரை சொல்லியே தப்பிக்கிற ஒரு தம்பி. கஸ்தும்பர பலானுஜகா இமிகரே, நீ யாரா இருந்தா என்னடா இங்க ஏன் நுழைஞ்சேன்னாள். மண் மந்திராசங்கயா மாமி, இது எங்க வீடுன்னு நினைச்சிட்டு நுழைஞ்சுட்டேன். இது எவ்வளவு பெரிய பொய், ஏதா பொய்கள் உரைப்பானை என்றாலே ஆண்டாள். அதே ஆண்டாளே என்ன பண்றாள்? தன் நாயகனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு உண்மைதான். திருவாயல்வாடியிலே எல்லாரும் திருவாயிரைகளும் ஒன்று போலே இருக்கும். தன்னுடைய திருவாரிகை அடையாளம் தெரிவதற்காக நந்தகோபன் ஒரு கொடி கட்டி வைத்தான். நாயகனாய் நின்றார். நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே என்று எழுதுகிறாள். எங்க வீடு நினைச்சு நுழையுட்டேன். யுத்தம் அவ அதுக்கும் யோசிக்கல. சரிடா தங்கவனீதமாத்திரவிவரே ஹஸ்தம் கிமத்தம் யசேது வெண்ணப்பானையிலே வேண்டா கைய விட்டே. மாமி சத்தியமா சொல்றேன், நான் வெண்ண திருடனும் கையவில்ல. மாடு வைத்து வருகையிலே ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை காணவில்லை. ஒருவேளை இந்த பானைக்குள்ளே இருப்போது தேடுறேன் நான். இது எவ்வளவு பெரிய பொய். பானைக்குள்ளே கண்ணுக்குட்டி நுழையுமானால் ஆண்டாள் சொல்லிவிட்டாள். இந்த திருவாயல்வாடி பானைகள் அகஸ்தியன் மயிறு போலே கடலை நிரப்பினாலும் கொள்ளும். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பா மாற்றாரே பால் சுழியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே. இதை ஒன்று அனுபவிக்கிறான் சுவாமி தேசிகனுடைய யாதவாத்மயத்திலிருந்து. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்றேன். கண்ணனும் பெருமான் ஒரு நாள் பெருமலை வந்திருக்கானா, கானகத்தில் விளைந்த நாவல் பழங்களை விற்று கொண்டு ஒரு கிழவி வராளாம். அவள்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் நவ்வல் கனிகள் இந்த உணவு வேண்டுகிறானா. கண்ணா, நீ ஏதாவது தந்தால் நான் நாவல் பழம் தருகிறேன் என்ற உடனே இவன் வீட்டுக்குள்ள போய் 2 கை நிறைய அரிசியை எடுத்துட்டு வரானா. அந்த ஆளான் பாத்துவ போறாளேன்னு மேல மூடிண்டால் கீழே திறந்துடுத்து அரிசி பூரா சிந்தி போச்சு. அங்கேருந்து வந்து அந்த கையை அவள்கிட்ட விரிக்கிறானா. ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஆரண்யகானாம் பிரபவப்பராணாம் அரண்யஜாதானி பரண்யபிப்சன் விஸ்ரம்சிதன்யஞ்சலிநாகரேண யதாத்மஜா விஸ்வபதி ஸ்ரீதேவே. இந்த ஸ்லோகத்திலே தேசிகனுடைய மேதாவிலாசத்தினால விழுந்த சொல்லுன்னு ஒத்துக்க மாட்டேன். சர்வேஸ்வரன் இருந்து சொல்லை அமைக்கிறான். எதை விரும்பினானா? யார் விரும்பினான்? ஆரண்யகம்னா பிருகதாரண்ய உபனிஷத். அந்த உபனிடத்துல சொல்லப்படுகிற தர்மார்த்த காம மோட்சங்களாகிற சதுர்வித புருஷார்த்தங்களை தன் திருவடிகளில் வணங்கினார்களுக்கு வாரி வழங்குகின்ற வள்ளல் திருமகனானவன். ஆரண்யகானாம் பிரபவப்பலானாம். அந்த பழங்களை எல்லாம் அப்படிப்பட்ட பலன்களை தருகிற எம்பெருமான் எதை விரும்பினான்? அரண்ய ஜாதானி பலானி அபிப்சன். காட்டில் விளைந்த பழங்களை விரும்பினான். காட்டை படைத்து மரத்தை படைத்து அதில் பழத்தை படைத்து விற்கிறவரையும் படைத்தவன் விரும்புகிறானா? யார்கிட்ட ஆறு விரும்பினாள்? யாதாத்மஜா. கல்வி அறிவில்லாத ஒரு வேடு வச்சு அவள்கிட்ட கேட்டவாறுன்னா விஸ்வபதி ஸ்ரீதேவே. சதுர்தச புவனங்களுக்கும் எவன் பதியோ அவன் விரும்புறானா. அப்படி கொண்டு வந்து கையை விரிச்சான்.
விரிச்ச கையில மணி அரிசி இல்லையா? கிழவி கைய பார்க்கிறாய், அதுல எதை கண்டாய் என்றால் சுஜாதரேகாத்மக சங்க சக்கரம் தாமிரோதரம் தத்யகராரவிந்தம் விலோகயந்த்யா பலவிக்ரவிஞானா விக்ரேதுமாத்மானமபுத்விமர்ஷः. விரித்த சிவந்த கைகளிலே சங்கசக்கர ரேகைகளை சேவிக்கிறாய். இந்த அடையாளம் உள்ளவனுக்கு பழத்தையா விற்பது? நம் ஆத்மாவையே அர்ப்பணம் பண்ணவோனும் என்று எண்ணினாளா? பழத்தை அப்படியே கூடையோட கொண்டுட்டாள். அந்த பழத்தை வாங்கி அம்சி பண்ணின பெருமாள் வெறும் கூடைய திருப்பி தரலையா? கௌஸ்துப நிர்விசேஷைகி, தன்னுடைய கௌஸ்துப மணியை போன்றதான ரத்தனங்களாலே கூடையை நிரப்பி தந்தானா? இப்படி ஒருத்தன். இன்னொருத்தன் திருவங்கையாழ்வாருடைய மடலிலிருந்து ஒரு அனுபவம் நாம் அனுபவித்தே இருந்தோமானாலும் அந்த பகவத் கல்யாண குணானுபவம் பண்ணவோருமானபடியாலே அங்கொரு நாள் ஆய்ப்பாடி சீரார்களையல்குள் சீரடி சென்று வருவாய் வாரமுலையாய் மத்தார பற்றி கொண்டு ஏறிடனோவ எத்தனையோர் போதுவாய் சீராறு தயிர்களைந்து வெண்ணெய் இரண்டதனை முதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு நாருரியேற்றி நன்கு அமைய வைத்து அதனை போரால் கண்மடவாய் போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாராறு தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராதவன் ஒழுங்கி அருகிருந்த முறாறு குடமுருட்டி முன்கிடந்த கணத்தே ஒராதவன் போல் கிடந்தானை கண்டு அவளும் வாரா தான் வைத்ததுதானாய் பயிரடித்து இங்கு யார் யார் புகுதுவார் ஐயரை வரல்லால் நீராம் இது செய்தீர் என்றோர் நெடுங்கயிற்றால் ஊரார்கள் எல்லாரும் காண உறவோடே தீராத குளியலாய் சிக்கனவத்தடிப்பா ஆராவயிற்றினோடு ஆத்தாதான். அதாவது யசோதை திருமாளிகையிலே கண்ணன் ஒரு நாள் நவநீத சௌரியம் பண்ணினார். யசோதை அவனை உறவோடு கட்டி அடித்தான். இவ்வளவு சரியா? இதுக்குதான் திருமங்கையாழ்வாருடைய தமிழ் இவ்வளவு ஆரம்பிக்கிறார். அந்த யசோதை எப்படி இருந்தாள்னா சீராறுகளை சிறப்பு மிகுந்ததான உடவையை உடுத்தி இருந்தாள்னா 5000 பெறுவான் அப்படின்னாள். பெரியவாச்சான் பிள்ளை உடவைக்கு எது சிறப்புன்னு அர்த்தம் பண்றார். சுப்பிரபாதத்திலே எண்ணெய் புளிப்பழம் கொண்டு வைத்தேன் நன்னறிய பிரானே நாரணா நீராடவாராய் என்றவரை அழைத்து திருவேணியிலே எண்ணெய் காப்பு சாத்தி அருளி பற்று மஞ்சள் பூசி திருவேணி எல்லாம் ஸ்நானமானவாறே கோவில் சந்தனத்தை கலவையோடு சேர்த்தரைத்து இவனுடைய திருமார்பிலும் திருக்கைகளிலும் பூசி அருளி திருவேணியிலே கதவகஸ்தூரிலஞ்சி தவாசிதமானா திவ்யமங்களா விக்கிரக விசேஷத்திலே
கஸ்தூரி திருமண்காப்பு சாத்தி அருளி திருவரையிலே சுசங்கதமாக பீதாம்பர தாரணம் பண்ணி அருளி திருமார்பிலே அச்சாமை தாலிகளாகிற ஆபரண விசேஷங்கள் கிடந்து துலங்கா இருமலை போல் எதிர்ந்தவல்லர் இருவரங்கம் எரி செய்தாய் நின் திருமலிந்து திகழ் மார்பு தெக்க வந்த நல்குலேறி ஒரு முளையை வாய்மடுத்தொரு முளையை நிறுடிக் கொண்டு இருமுலையும் முறைமுறையா ஏங்கி ஏங்கி இருந்து உணாயே என்று பெருமாளை தன்னுடைய திருமடி மீது நிறுத்தி பால் பருகாய் கையிலே பெருமாள் இவளுடைய மடியிலே வலமும் இடமும் மாறி மாறி கிடந்து ஸ்தன்யமானம் பண்ணுகையிலே திருமேனி அசைந்து திருமேனியிலே பூசியிருந்தா செஞ்சாந்து குழம்புதிர்ந்து இவளுடைய பத்திரத்திலே கிடந்து பகவானுடைய திருமேனி சம்பந்தமுடைய பத்து உதிர்ந்ததாலே வந்த சீர்மை. எதனால அந்த உடலுக்கு சிறப்புன்னா பகவானுடைய திருமேனி சம்பந்தமுடைய வஸ்து பட்டதுனாலே சீராறுகளையல் சீரழி சென்று வருவாய். அந்த யசோதே மெல்லியலாம் அவள் இடுப்பு நோக நாள் கூட கடைந்தாள். திருமங்கை ஆழ்வார் ஒருத்தன் பெரியவாச்சான் பிள்ளைகிட்ட வந்தான், சுவாமி இவன் இடுப்பு நோக கடைவானே, இவதான் பெரிய பணக்காரியாச்சே, நான் கூலிக்காரர்களை போட்டு கடையப்படாதான் நாளாம். உடனே வியாக்கியான வேற எழுதல, பிராமணன் தனிகனானால் சந்தியாவந்தனத்திற்கு ஆள் வைக்கலாமோ. பெரிய பணக்காரனா ஒரு பிராமணன் இருக்கான்னா அவன் எனக்கு பொதுவா நீ சந்தியாவந்தனம் பண்றான்னு மாச சம்பளத்துக்கு ஆள வைக்க முடியுமா? அவனவனுடைய வர்ணாசிரம தர்மம் அவனவன் தான் செய்யணும். இடைச்சிகளுக்கு வெண்ணெய் கடைகை ஜாதி ஸ்வரூபம். அதனால கிடையாளாம் எத்தனையோர் போதுமாய் எதை கடைந்தாள் தயிர் கடைந்தாள் போறானா சிறாறு தயிர் கடைந்து சிறப்பு மிகுந்த தயிர்னா சிறப்பு மிகுந்த தயிர்னா டின் தயிரா இல்லாத இருக்கிறது, குளிச்ச தயிரா இல்லாத இருக்கிறது. அதல்ல, சர்வஸ்மாத்பரனான சர்வேஸ்வரன் தன்னை தாழ விட்டு இடக்கை வழக்கை அறியாத ஆட்சியர் நடுவிலே வளர்ந்து வருகிற நாளிலே இவர்கள் தயிர் கடைகளிலே தன்னுடைய திருப்பவழ அமுதத்தை அந்த தயிர்ப்பானையிலே உமிழுவன் எவ்வருமானுடைய அதராமிருத போஜனத்துக்காக பிரம்மாதி தேவர்கள் பிபி எறும்புகளாக மாறி தயிர்ப்பானையை சுற்றி வருவர். அதனாலே சீரார் தயிர் அடைந்து வெண்ணை வெண்ண பிறண்டு வரதா. அந்த வெண்ணையே தினம் ஒரே பாத்திரத்துல வைக்க மாட்டாளா, வச்சா இதுதான் வெண்ண பாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சு கிருஷ்ணன் களவாடிடுவாங்க. வேறொரு காலத்து இட்டு அந்த வெண்ணைய ஒரு பாத்திரத்துல வச்சு கீழே வச்சாளா, நாராருற்றி பெரிய உரியில வச்சு அதுக்கு ஒரு குறுக்கு போடுறாளாம், கள்ள கயிறுன்னு பேரு. அது இடைச்சிகளுக்கு தான் தெரியும். யாக்கியானம் பண்ண பிரம்மமுடி பிராமணனே இட அறியுமா போலே பெரியவாச்சார காலத்துல புரியுறதா. அந்த நிலையில நாராருற்றி நன்கு அமைய வைத்து அதனை வச்சுட்டு கூடத்துல வந்து பாக்குறாள். தொட்டில கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கானா. இவனை பார்த்தா எப்படி இருக்குதுன்னா இவனுக்கு தூக்கத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதோ. உறங்குவான் போலா கிடந்தா இப்பிள்ளை வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளனித்திரை கொள்ளுகின்ற மாற்றம் கணலாம் போல் என் ராஜையாலே என்று பெருமாள் தூங்கிட்டு இருக்காராம். நல்லா தூங்கிட்டு இருக்கார். இவர் முடிச்சு ஒரு தோல்ல அடுத்தாத்து வரைக்கும் போயிட்டு வந்துள்ளான்னு யசோத போயிட்டாள். அவ படி இறங்கினாலோ இல்லையோ முடிச்சுட்டான்.
முடிச்சுட்டவா அந்த புது வெண்ணையை சாப்பிடணும்னு ஆசை. தொட்டில இருந்து இறங்கி உரிங்கிட்ட போய் சூளை போட்டு ஏறி அந்த வெண்ணையை எடுத்து சாப்பிடுறதுக்குள்ள வந்துட்டாள்னா என்ன பண்றது? என்ன பண்ணா, உரிச்சங்கிலி தொட்டில் சங்கிலியை பிடித்து உரிச்சங்கிலிக்கு தாவினார். ஒரே ஜம்பு. இது எப்படிதான் வந்ததுன்னா பூர்வாவதார வாசன விசேஷம். இவருக்கு பூர்வாவதாரம். அதுல நண்பர்கள்லாம் யாரு? அந்த பழக்கம். தாவினான். தாவினம் என்ன பண்ணா, இந்த வெண்ணெய் கலசத்தை இடது கை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவகாசமா உட்காந்து சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலையா? இந்த மாலை சாற்றுகிற தன்னுடைய திருத்தோள் வரையும் விட்டான். ஏன்னா திருட வரவும் கஜானாவை திறந்து எவ்வளவு ரூபா நோட்டு எவ்வளவு 2 ரூபா நோட்டுன்னு எண்ணிண்டா இருப்பான். முதலாளி முழிச்சு பாருன்னு உடம்பையே உள்ள விட்டு அள்ளுவான். அந்த மாதிரி யசோத வந்துடும் புறாளேன்னு தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெள்ள விழுங்கி வெண்ணெய் சாப்பிட்டான். அந்த வெண்ணெய் இவருக்கு போறலையா? நம்ம மாதிரி ஆத்மாக்களுக்கே போட மாட்டேங்கிறது. உலகம் உண்ட வருவாயா உலகத்தையே பட்சணம் என்ற பெருமாளுக்கு நளிர்மதி சடையன் நான் முகக் கடவுளும் தனியொழிமயவர் தலைவனும் முதலா யாவரை உலகமும் யாவரும் மகப்பட நலம் நீர் தீகால் சுடல் விழும்பும் ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கலந்து ஓர் ஆதிரை சேர்ந்த பெருமா ஒரு மனைவம் மற்ற உளமோயாமே என்றாரே. அப்பேற்பட்ட பெருமாளுக்கு அந்த வெண்ணெய் பொருளியா இன்னும் ஏதாவது இருக்கான்னு பார்க்கிறான். 10 பானை நிறைய மோர் வச்சிருந்தான். இந்த மோருக்கே வெண்ணெய் கெடுப்பான்னு பேரு. வட்ட வியாக்கியானம் பண்ணார். வெண்ணெய் பானைக்கு நடுவில் மோர் பானையை பார்த்தது எப்படி இருந்ததுன்னா, ஆஸ்திகர்கள் நடுவே ஒரு நாஸ்திகரை கண்டா போலே இருந்தது. என்ன பண்ணா, அருகிருந்த முறாறு குடம் உருட்டி புத்தான் மோர் சட்டி ஒரு உதை 10 சட்டியும் உடைஞ்சி மோர் ஓடுறது. இறங்கினான், நடந்தான், தொட்டில வந்து படுத்துட்டான். யசோத போறச்ச எங்க கால் இருந்ததோ எங்க கை இருந்ததோ அப்படியே படுத்து. கள்ளத்தனம்லாம் அடியன் கூட பண்ணியிருக்கேன். ஞாபகம் வருது. சின்ன பையனா 9 வயசு பையனா இருக்கிற போது சொல்றேன், இப்ப இல்லை. அப்போ வாசல்ல எடுத்துட்டு இருக்கோம். தாப்பனார் ரொம்ப கண்டிப்பு. என்னால கைத்து கட்டி இல்லை, தலகாணி நடுவில் வச்சு மேல துப்பட்டியை போட்டுட்டு சினிமாவுக்கு போடுறது. பையன் உள்ள இருக்கான்னு நினைச்சுட்டு தாப்பனாருன்னா கண்டுபிடிச்சு விட்டார். அப்புறம் என்ன நடந்திருக்கும்னா அவளுடைய ஊகத்துக்கு விட்டு விடுறேன். அவளும் வாரா போனவோ வந்துட்டாள். வந்தவோ குழந்தை இருக்கான்னு பார்க்கவே தான் வைத்தது அந்த உரியில இருக்கிற வெண்ணைய காணும்னாலும் பரவாயில்ல, உரியையே காணும். கோவில்ல வெட்டியில திருடுவான். பெருமாளையே லேப்பிட்டு கூட்டான்னா அந்த கதையில தான் வைத்தது காணாள். வழியடித்து வைத்து வச்சுக்காங்க. ஏன்னா பொம்மநாட்டி தானே. உன்னை கேள்வி வந்தது. பெரியவாச்சாரங்கிட்ட கேட்டாலாம், இவன் வெண்ணெய் கிடையவே எம்பெருமானுக்காக தானே, அவன் தானே சாப்பிட்டுருக்கான், இதுக்கு வேத்துல அடிச்சுப்பானேன்னா சாப்பிட்டுட்டானே அடிச்சுக்கல, இவ்வளவு வெண்ணையே சாப்பிட்டுட்டானே அவனுக்கு வேறு தாங்குமான்னு வேக அடிச்சுட்டாலாம். வயிறடித்து அப்புறம் நினைக்கிறா, இந்த ஆத்துக்குள்ள யார் நுழைய முடியும், இங்காரு புகுதுவார் அப்படின்னு தோன்றாள். ஒத்துரு வந்ததா தெரியறது. கண்டுபிடிச்சுட்டான். இவன் தான் திருடினான்னு கண்டுபிடிச்சுட்டான். எதனால அந்த வெண்ணை பானைய கண்ணில் பட்டு எடுத்து பார்க்கிறாய். வெள்ளை பானையின் கழுத்திலே சந்தனம் ஒட்டி இருக்க கண்டாய். அவனுடைய திருத்தோயிலே அழிந்திருக்க கண்டாய். தடந்தோள்கள் உள்ளளவும்
கை நீட்டி கைய கூட விட்டானா இந்த சந்தனம் அழிஞ்சிருக்கு அங்க ஒட்டின்னு இருக்கு. அப்புறமும் யோசனை பண்றா, என் புள்ள திருடி இருக்க மாட்டான், எந்த பயலோ திருடி தின்னுபிட்டு என் புள்ள மேல பழி போடுறதுக்காக தூங்குற குழந்தை தோல்ல இருந்து சந்தனத்தை அழிச்சு இதுல பூசிட்டு போயிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாள். அப்புறம் பார்க்கிறாள், வேற அடையாளம் ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டாள். என்ன, மோர்பானையை உருட்டி சகதியான கரையில நடந்து வந்து தொட்டில படுத்துட்டு இருக்கானா. அந்த நடந்து வந்த இடத்த பார்க்கிறாள். ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளை பொறித்தமைந்தா இரு காலும் கொண்டு அங்கு அங்கு வெடுதினார் போல் இலச்சினை பட நடந்து பெருகா நின்றார் இன்ப வெள்ளத்தின் பின்னையும் பெய்து பெய்து தருகார் கடல்கள் அமர்வாதை தளர்நடை நடவானோ. கடந்து வந்திருக்கானா, சங்க சக்கர ரேக்க பதிஞ்சிருக்கான். நீராம் இது செய்தீர், நீதானே வெண்ணை கண்டு ஆட்சி உறவோடு உறப்பிணித்த ஞான்று குறவோவாது ஏங்கி நினைந்து இருந்திலையே அயலாறு காணா இருந்திலையே ஓங்கோடவனா உரை. அந்த வெண்ணையை சாப்பிட்டு கடைசி வெண்ணெய் இருக்கு பாருங்க, அதை அதுக்கின்னு இருக்கான். ஏன்னா கல்யாணத்துக்கு சாப்பிட போறான், நல்ல 2 லட்டு 2 தயிர் வடை பாயசம் எல்லாம் விட்டு கட்டி விடுவான். எல்லாம் முடிஞ்சு மோரிஞ்சாலும் ஆனோன்னு இனிமே ஒன்னும் கிடையாதுன்னு ஒண்ணு எலுமிச்சங்கா ஊருகா தோல் இருக்கு பாருங்க, அதை வாய்ப்புல ஒன்று கையெழுத்து வாயை குடிச்சுட்டு ஒத்தரவாக்கம் வாங்கிடுவான். கடைசி சமாச்சாரத்திலே ஒரு ரசம் உண்டோனா, பத்துடையடியவர் களியவன் பலர்கள் கலிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அருந்தரடிகள் மற்ற கடை வெண்ணெய். அந்த கடைசி வெண்ணெய் தமிழகத்துல தாய்மார்கள் என்ன பண்ணுவா, நல்ல பருப்பு ரசம் நெய்யை விட்டு சாதத்தை நல்ல வலுமூன பிசைஞ்சு குழந்தை இடுப்புல வச்சுட்டு ஊட்டுவான். அது வயறு இந்த வரைக்கும் சாப்பிடும். கடைசி வழிப்பல் குழந்தை திக்கம் திக்கம் திருகண்டவனும் திருகண்டவனும் அது மூஞ்சியை திருப்பிக்க வயர் வந்து போச்சா. சமான சமாச்சாரம் குழந்தை சாப்பிடலையே அலம்பு விழா 4 பக்கம் பார்ப்பல் ஒருத்தரும் தாண்டல. ஏன்னா கடை வெண்ணெய் வெண்ணெய் அப்படி நீராம் இது செய்தி கண்டுபிடிச்சுட்டானா என்று ஓர் நெடுங்கயிற்றால் நீண்ட கயிறினாலே கண்ணனே உறவ கட்டினார். இதுல 2 ஆழ்வார் மாறுபடுறார். திருவங்கை ஆழ்வார் நீண்ட கயிறுன்னார், மதுரகவி ஆழ்வார் தம்பினால் சிறு தாம்பினால் நுண் சிறு தாம்பினால் கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டு உண்ண பண்ணிய பெருமாயன். 2மே நியாயம்தான். இவர் எடுத்த பெயரன் நீளமான கயிறுதான். பெருமானுடைய திருவயிற்றை பெருக்குகிற சக்திக்கு அந்த கயிறு போறல்ல. அவன் படுற பாட்டா பார்த்தான், தான் கட்டுப்படவோன்னு நினைச்சான். அப்பொழுது சிறு கயிறே நீண்ட கயிறாயிற்று. இவரே சொல்றார் திருமங்கை ஆழ்வாரே, கண்ணி குறுங்கயிற்றான் கட்டுண்டான் கணேடி என்று சாழல்ல அனுபவிப்பார். அப்படி உடல்ல கட்டாளாம் கட்டின்டே இருக்கச்சே யசோத வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல கிருஷ்ண வண்டியை தேடிட்டு இருக்கான். இங்க கட்டின்னு இருக்கா. அந்தாத்து மாமி என்ன பண்ணாள், யசோதேட்ட எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாள், கையும் மெய்யுமா இந்த வயலை புடிச்சு கொடுத்துட வேண்டியதுன்னு கதவை சாத்திண்டாள், பூட்டினாள். யசோதைய கூட்டின்னு வரலாம்னு யசோதையாத்து வாசப்படியில ஏறாளாம். கூடத்துல உரல்ல கட்டுப்பட்டு கிடக்கிறானா. பார்த்தவ அப்படியே நின்னுட்டான். அந்த கிருஷ்ணமவேட்சோரம் பத்வா கலவாடம் ஜனனிம் கதைதா உலூகலே தாமனி பத்தமேனம் தத்ராபிரித்வா சிவிதா பபூவா என்று கண்ணன் எவ்வளவுனா சொல்லிட்டே போலாம். கண்ணன் பெருமானுடைய இந்த நீதிகளை எல்லாம் அனுபவிக்கிறாள். எம்பெருமானையே கணவனாக பெறுவது என்று இவரை தீர்மானிக்கிறாள். அப்படி இருக்கிற நாளிலே
ஒரு நாள் நாரத பகவான் எழுந்திருக்கிறான். ருக்மிணி, உனக்கு கணவனாக வாய்க்க போகிறவன் துவாரகாதீசன். அவ கையை பார்த்துட்டு வேத சொல்றான் நாரதன். சுவாமி, அந்த கிருஷ்ணன் எப்படி இருப்பான்னா, அவன் எப்படி இருப்பான்னு ஆளுமா சொல்ல முடியும்? அவனுடைய அழகு வாஜா மகோச்சரம் இருந்தாலும் சொல்றேன். பங்கைய கண்ணன் என்கோ, பவள செவ்வாயன் என்கோ, அங்கதில் அடியன் என்கோ, அஞ்சனவண்ணன் என்கோ, செங்கதில் முடியன் என்கோ, திருமருமாழ்வன் என்கோ, சங்கு சக்கர